இந்தியா கூட்டணியில் இருந்து கொண்டு முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டத்தை உயர்த்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நடவடிக்கை எடுக்கவில்லை என எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற தலைப்பில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார். அந்த வகையில் தேனி மாவட்டத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட அவர் கம்பம் பகுதியில் உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், கடந்த 2021ஆம் ஆண்டில் அதிமுக ஆட்சியில் விவசாயிகளின் 12,000 கோடி பயிர்க்கடனை தள்ளுபடி செய்ததாக பெருமிதம் தெரிவித்தார். முல்லை பெரியாறு அணையில் 136 அடியில் இருந்து 142 அடி உயரத்திற்கு தண்ணீர் தேக்குவதற்கு ஜெயலலிதா நடவடிக்கை மேற்கொண்டார் என்று கூறினார். பின்னர் தான் முதலமைச்சரான பின்பு முல்லை பெரியாறு அணையை பலப்படுத்துவதற்கு டெண்டர் விட்டதாகவும், ஆனால் கேரள அரசு எந்த ஒரு பொருட்களையும் அணை பகுதிகளுக்கு கொண்டு செல்ல தடுத்த நிலையில் தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு விட்டதாகவும் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய எடப்பாடி பழனிசாமி, வரும் சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டத்தை 152 அடியாக உயர்த்த கேரள அரசிடம் பேசி நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார். முல்லை பெரியாறு அணையினுடைய நீர்மட்டத்தை உயர்த்த வேண்டும் என்பதற்காக உச்சநீதிமன்றத்திலே வழக்கு நடைபெற்றது. அம்மா இருக்கின்ற பொழுது அந்த நீர்மட்டத்தை உயர்த்துவதற்காக நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அதன் அடிப்படையிலே 136 152 அடி உயர்த்திக் கொள்ளலாம் என்று தீர்ப்பு கொடுக்கப்பட்டது. இன்றைக்கு எப்பொழுது பார்த்தாலும் முதலமைச்சர் தெரிவிக்கிறார், இந்தியா கூட்டணி பலம் வாய்ந்த கூட்டணி என்கிறார். இந்தியா கூட்டணியில கம்யூனிஸ்ட் கட்சி அங்க வைக்கின்றது, காங்கிரஸ் அங்க வைக்கின்றது. அங்கே இரு கட்சிகள் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சி தான் மாறி மாறி கேரள அரசை ஆண்டு கொண்டிருக்கின்றது. இரண்டு கட்சியுமே இந்தியா கூட்டணியில் அங்க வைக்கின்றது. இது அருமையான நேரம். இந்த நேரத்தை பயன்படுத்தி நீண்ட காலமாக இருக்கின்ற முல்லை பெரியார் பிரச்சனைக்கு தீர்வு காணுவதற்கு ஒரு வாய்ப்பு திராவிட முன்னேற்ற கழக அரசு கிடைத்திருக்கின்றது. பல முறை எடுத்து சொன்னோம், அதையெல்லாம் கண்டுகொள்ளவில்லை. இந்த விவசாயிகளை பற்றி கவலைப்படாத முதலமைச்சர் இன்றைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள்